ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான அப்டேட் தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ January 14 நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீம் அவங்களுடைய ப்ராக்டிஸ் கேம்ப் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வான்கடையில் இப்போ அதுக்கான வேலைகள் எல்லாத்துமே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ வந்துட்டு இருக்கிற மிகப்பெரிய அப்டேட்டாக இருக்கு. ஸோ எதனால January 2nd வீக் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ டோட்டலி விஜயசேகர டிராஃபி போயிட்டு இருக்குது. ஸோ விஜயசேகர டிராஃபி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏன்னா விஜயசேகர டிராஃபியில் தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் எல்லாருமே ஆடிட்டு இருக்காங்க. ஈவன் ஹர்திக் பாண்டியா, குர்னல் பாண்டியா இந்த மாதிரியான செட் பிளேயர்ஸும் அங்கே இருக்கிறாங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் டீமோட கேப்டன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அவருக்கு பெரிய லெவலில் சீரியஸ் அப்படிங்கிறதும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதனால் விஜயசேகர டிராஃபி முடிஞ்ச அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் கேம்ப் ஆரம்பிச்சோம்னா கேப்டன் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஸோ ப்ராக்டிஸ் செஷனில் ஈடுபட்டுட்டு ஸோ அந்த ப்ராக்டிஸ் செஷனை ஆரம்பித்து வச்சுட்டு அதுக்கடுத்தபடியாக அவர் இங்கிலாந்துக்கு எதிரான T20 சீரியஸ் அந்த ஒரு சீரியஸுக்கு ரெடி ஆகலாம் அப்படிங்கிறது தான் இப்போ வந்திருக்கிற விஷயம். ஸோ டோட்டலி அவங்க ரொம்பவே சிம்பிளாக ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க. அதாவது அவைலபிளாக இருக்கிற இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் அப்படிங்கிறவங்களை இனிஷியலி கூப்பிட்டு அந்த ஒரு ப்ராக்டிஸ் செஷனை ஆரம்பித்து வச்சுட்டு அதுக்கடுத்தபடியாக அவங்க இருக்கிற டொமஸ்டிக் பிளேயர்ஸை வச்சு அந்த ஒரு ப்ராக்டிஸ் கேம்பை ரன் பண்ணுவாங்க. ஸோ அதே நேரம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சீரியஸ் அப்படிங்கிற விஷயமும் பெரிய லெவலில் இருக்கிறதுனால ஸோ அங்கே பிளேயர்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இப்ப டீம் இந்தியா WTC ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆனாங்க அப்படின்னா ரோஹித் சர்மா, பும்ரா இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பிராக்டிஸ் செஷன்ல ஆப்ஷனலா இருப்பாங்க. ஏன்னா டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஸ்குவாட்லயே கிடையாது. அதனால டெஸ்ட் அப்படிங்கிறது அவரோட அவைலபிலிட்டிக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த ஒரு பிராக்டிஸ் செஷன்ல இப்ப மெயினா அவங்க கோல் வச்சிருக்கிறது என்னன்னா நியூவா வாங்கப்பட்ட வீரர்கள், அதாவது புதிய வீரர்கள் இருக்காங்கல்ல. ஸோ அந்த நியூ பிளேயர்ஸுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தரமான ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஃபீல்டிங் ட்ரில்ஸ், அதுக்கப்புறம் பவுலர்ஸ் அப்படின்னா பவுலிங்கு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய மெயின் மேட்டரா இருக்கு. இந்த ஒரு பிராக்டிஸ் செஷன்ல பாத்தீங்கன்னா நமந்தீர், அதுக்கப்புறம் கரண் சர்மா, ராபின் மின்ஸ், ஸோ இவங்கெல்லாம் பிரைமரி லெவலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ தீபக் சகர் இவங்கெல்லாம் இந்த ஒரு சைடில் வருவாங்கன்னா ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்ல யாரெல்லாம் அவைலபிளா இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. இப்போ பீவான் ஜேக்கப்ஸ் அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டெபுக்கு வெயிட் பண்ணிருக்காங்க. மற்றபடி ரியான் ரிக்கில்டன், வில் ஜாக்ஸ்லாம் இப்போ இன்டர்நேஷனல் சைடில் அவைலபிளா இல்லை எந்த ஒரு இடத்துலையுமே. ஸோ ரீஸ்டாப்லி, ட்ரெண்ட் போல்ட், ஸோ இவங்க எல்லாரும் அந்த ஒரு இடத்துல ஆப்ஷனாக வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. சாண்டர் நியூசிலாந்து டீமோட ஒயிட் பால் கிரிக்கெட்டோட கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணதுனால ஸோ அவர் கண்டிப்பாக வரதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ இருக்கிற ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அண்ட் அவைலபிளாக இருக்கிற இந்தியன் டொமஸ்டிக் பிளேயர்ஸை வச்சு Jan 14 நம்மளுடைய பிராக்டிஸ் செஷன் ஆரம்பமாகும். Jan 14 ஆப்ஷனல் பிராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறத ஆரம்பிச்சுட்டு அதிலிருந்து நிறைய அப்டேட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அதையும் அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. Day 1 பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ட்ரில்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சு ஒரு 1 வீக் அப்புறம் அவங்க சைடில் இன்ட்ரா ஸ்குவாட் பிராக்டிஸ் மேட்சஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் எஃபிஷியன்ட்டான ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறத வச்சு இந்த தடவை கண்டிப்பாக அவங்க இருந்தாகணும். ஏன்னா ட்ராஃபி அப்படிங்கிறது வின் பண்ணுறதுங்கிறதுல மிகப்பெரிய லெவலில் அவங்க கவனம் செலுத்தி ஆகணுங்கிற விஷயம் இருக்குது. நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் சைடில் இந்த தடவை ஒரு நியூவாக வாங்கப்பட்ட பிளேயர் கீ பிளேயராக இருப்பார் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனாக கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.